ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு பாரி தமிழ் கேமிங். ஸோ இந்த கேம்ல எதை பற்றினாக்கா ரோப்ளாக்ஸில் மிசைல் டைக்கூன் அப்படிங்கிற ஒரு கேம் தான் நான் விளையாண்டுருக்கோம். இது நம்ம சப்ஸ்கிரைபர் தான் சொன்னாங்க. சப்ஸ்கிரைபர் வந்து யாருனாக்கா ப்ளூ தமிழ் கேமிங் தான் வந்து சொல்லியிருந்தாங்க இந்த கேம் விளையாடுங்கன்ட்டு. ஸோ இந்த கேம் எனக்கு எதை பற்றின்னு தெரியல. நான் இப்போ என்ன பண்ணணும், அவைலபிள் ஃபார் ஷாப்னு இருக்குது. இப்போ இதில் என்ன பண்ணணும் அவரும் எதுவும் சொல்லலை. ஓகே, இப்போ என்ன பண்ணணுன்னாக்க என்னென்னவோ இருக்கே கைஸ். ஸ்லைமா ராக்கெட் எதுக்கு, பிளேஸு மோட்டோய ஓப்பன் ஸ்பாட்டா, சரி வச்சுட்டேன். டார்கெட் ராக்கெட். இப்போ என்ன பண்ணணும், ஷாப்பில் ஏதாச்சும் இருக்கான்னு பார்க்குறேன். ஹவுஸ் இருக்குது, ப்ளூ பேர்ட் ஹவுஸு, சன்செட் வில்லா, இது வாங்கிக்கலாம். கார்னர் மார்க்கெட்டு, ஏன்னா கொஞ்சம் இருக்கிறதுல கொஞ்சம் காசு அதிகமாக இருக்கிறது தான். எங்கேயாச்சும் ஒரு இடத்துல வை. அடே மூட்டுவே ஓப்பன் ஸ்பாட்டா இதுக்குடா. வைடா பிளேஸ் பண்ணுறா. டேய் பிளேஸ் பண்ணுறா. அடே நான் காய்ச்சிவேன். எங்கேயோ பிளேஸ் பண்ணியிருக்கான். அங்கே எப்படா பிளேஸ் பண்ணேன், நான் வச்சது இங்கே, அது அங்கே போயிடுச்சு ஏதோ ஒன்று. சரி, யார் யாரெல்லாம் இருக்காங்க, எங்கள் ப்ளூ தமிழ் கேமிங் அங்கே இருக்காரு. இப்போ என்ன பண்ணணும், இன்னும் வந்துருச்சு. ஐயோ இது நான், இது அவரு, வேற யார் இருக்காங்க, என்ன பண்ணணுன்னே எனக்கு தெரியல கைஸ். ஓகே வாங்க பார்க்கலாம். ஓகே, ஸோ இப்போ தேடிட்டு இருக்கேன், என்ன பண்ணணுன்னே எனக்கு தெரியல. விடுங்க, இது அப்புறமா பார்த்துக்கலாம். இங்கே என்ன இந்தியன் ஃப்ளாகு போட்டிருக்கு, அது என்னது நைஜீரியா ஃப்ளாகு, ஃப்ரான்ஸு ஃப்ளாகு. என்ன பண்ணுங்க இது, எனக்கு என்னன்னே புரியல. இங்கே ஒருத்தங்களோட வீடு இருக்குது, இது என்னது தானே. ஓகே, ஸோ அப்போ 8th இன்னொரு வீடு இருக்கணுமே. காய்ஸ் எந்த இதுவுமே ஒரு வேலை இந்த இதை தான் போடுறதுன்னு நினைக்கிறேன். இங்கே இருக்கீங்க. இது யாருதுன்னே தெரியல. ஸோ இன்னும் மறக்காமல் லைக் பண்ணலனாக்கா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி, பெல் ஐக்கான் நாளில் வச்சுருங்க. அப்போ தான் நான் ப்ரீவியஸாக உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓகே, கண்டுபிடிச்சிட்டேன். என்ன பண்ணீங்க, லான்ச் கொடுக்கணுமா? ஓகே திஸ் பிளேயர் இஸ் ப்ரொடெக்டட் பை எ ஷீல்டு. ஓகே, ஷீல்டில் ப்ரொடெக்ட் பண்ணியிருக்காரா, ஃப்ராக்ஷன். ஆனால் ஃபஸ்ட்டு வந்தோடனே ஏதோ காமிச்சாங்க ஏதாச்சும் ஒரு கண்ட்ரி எடுங்கன்னு. நான் அதை கரெக்டாக இன்ட்ரோ கொடுக்கறதுக்குள்ள பார்த்தா இது ஆயிடுச்சு. ஸோ இப்போ என்ன பண்ணணும் எனக்கு, இன்னும் எனக்கு ஒன்றுமே புரியல கைஸ், ஒன்றுமே புரியலையே. ஜிங்கு சிக்கு. போட்டிருக்காங்க. வெல்கம் டு யுவர் பிளாட். ஸ்டார்ட் வித் யுவர் ஓன் ப்ரைவேட் ஃப்ளோட்டிங் பிளாட். திஸ் இஸ் யுவர் பேஸ். ஏர்ன் மணி பை பில்டிங்ஸ் ஃப்ரம் த ஷாப் டாப் மிடில் பட்டன் டு ஜென்ரேட் passive income. More buildings, more money over time. Build smart, upgrade and place better. ஓகே ஸோ அதாவது இது வந்து ஒரு எப்படி சொல்கிறது, நம்மளே ஒரு நகரத்தை உருவாக்கி அதில் வந்து காசு சம்பாரித்து அதை மிசைல் வச்சு மற்றவங்களாம் ஷூட் பண்ணி கடைசியில் நம்ம தான் இருக்கிறது ரிச்சஸ்ட்டாக இருக்கணுமா. ஸோ அதுதான் மிலிட்ரியில் இது என்னது, ஸ்டோரேஜு, ஃபேக்டரி, லான்ச் ராக்கெட்ஸ். அப்படிங்கப்பா, ஆனால் அதெல்லாம் ரொம்ப அதிகமாக காசு கேட்குறீங்க. என்னன்னு தெரியல, வாங்க பார்க்கலாம். இது 2 வாங்கி, ஸ்டோரேஜ் 2 வாங்கிக்கலாம். இது என்ன பண்ணும், இவங்க ஒருத்தங்க கைஸ், மூட்டுவே ஓப்பன் ஸ்பாட்டா. ஐயோ, இவங்க ஒருத்தங்க ஏதாவது செட்டிங்ஸில் வேறு ஏதாச்சும் மாற்றணுமா. பில்ட் ஏரோஸ், இப்போதான் கைஸ் மாற்ற முடியுது.
இவ்வளோ நேரம் பண்ண முடியல, இப்போதான் பண்ண முடியுது. ஓகே, என்னது? ஓப்பன் ஃபேக்ட்ரி. ஓ, இங்கே தான் கைஸ் ராக்கெட்ஸ்லாம் இருக்குது. இங்கே ராக்கெட்ஸ் இருக்குது. டிஃபென்ஸா? எதுக்கு டிஃபென்ஸா? இது மட்டுமே போதும். நெக்ஸ்ட் இது என்னது? இதுவும் அந்த மாதிரி தான் ஏதோ ஒன்று நினைக்கிறேன். பிளேஸு. நெக்ஸ்ட்டு இதை வந்து இங்கே பிளேஸ் பண்ணுவோம். வந்துரு. ஓகே, இதை இங்கே பிளேஸ் பண்ணிடுவோம். இது என்னது? இப்போ எதை தொட்டாக்க என்ன ஆகும் புரியலையே. ஸ்டோரேஜ்னு போட்டிருக்கீங்க. ஓ, அது ஒரு வேலை இங்கேருந்து மேனுஃபேக்சர் பண்ணுறோமா நம்ம? இதுங்க 40,000 கூட எனக்கு இல்லையே. இருங்க. அட்டாக்ல வந்து 10,000க்கு இருக்கு. கிரியேட் பண்ணி பார்ப்போம். வருது கைஸ். வருது. என்ன அது? என்ன கைஸ் இது? என்ன இத்திலூண்டு இருக்கு? இங்கே இது வந்துடுச்சு. இங்கே ஓப்பன் ஸ்டோரேஜ். இங்கே பாருங்க. ஸோ இது வந்து ராக்கெட் எடுத்து இங்கே வைக்கணுமா? ஓகே, ஆனால் ராக்கெட் எதுக்கு? ராக்கெட் மற்றவங்கள ஷூட் பண்ணுறதுக்குன்னு நினைக்கிறேன். இருங்க, எங்கள் வீடு இருக்குது. ஐயோ, எல்லாம் ஷீல்டு போட்டிருக்கீங்களே. நானும் ஷீல்டு தான் போட்டிருக்கேன். ஷீல்டு இன்னும் 30 செகண்டுக்கு தான் இருக்கும். ஐயோ, ரொம்ப இருட்டாக இருக்கு கைஸ். கொஞ்சம் வந்து பிரைட்னஸ் மட்டும் வச்சுக்கிறேன். இருங்க. ஸோ இப்போ தெரியுதா பாருங்க. ஒன்றும் டிஃப்ரென்ஸ் தெரியல, எனக்குமே தெரியல, ஒன்றுமே தெரியல கடைசியில். காம்பேக்டில் யார் இருக்காங்க? ஸோ இது வந்து இருக்கா, இந்த நைஜீரியா அந்த பொண்ணு. இருங்க, அதுக்கு ஏதாச்சும் அடிப்போம். இப்போ இவனுக்கு பக்கத்தாலையா? ஓகே, ஸோ பக்கத்தால் யார் இருக்கா? யாரும் இல்லை. இது யார்? இது கொஞ்சம் மேப்பை கொஞ்சம் பெருசு பண்ணாக்க பரவாயில்ல. கொஞ்சம் பெருசு, நல்லா பெருசு. இப்போதான் கைஸ் எல்லாமே தெரியுது. இந்த பொண்ணு தான். இந்த பொண்ணு என்ன இவ்வளோ பணக்காரியே இருக்கு, இவ்வளோ இடம் வச்சிருக்கு. ஐயோ, சரி வாங்க லான்ச் கொடுப்போம். You will lose 3% of your money. Are you sure you want to declare war on? வார் ஆரம்பிச்சாக்க எனக்கு காசு 3% போயிருக்கலாம். இல்லை, அப்போ வேணாம் கொடுங்க. அப்போ வேற யாரையாச்சும் அடிப்போம் நம்ம. ஸோ இவன் அடிச்சு பார்ப்போமா? இவனையும் அடிப்போம். இவன் தான் கொஞ்சம் இதுவாக இருக்கான். ஓகே, வாங்க பார்த்துக்கலாம். வார் நான் இப்போ டிக்ளேர் பண்ணிட்டேன். ஓகே. நெக்ஸ்ட் இந்த இடத்துல அடி. இங்க பாருங்க, மிசைல் பறக்குது. அவனும் ஏன் மேல விட்றாங்க. ஐயோ, போடு. ஐயோம்மா, போடு. எல்லாம் இவன் மேல வந்து டெஸ்ட்ராய் பண்ணுங்கடா. என்ன இவ்வளோ லேக் அடிக்குது? அதுங்கப்பா, அவ்வளோதான் கைஸ், நம்ம தான். அவனுக்கு எல்லா இடமும் காலி. ரொம்ப இருட்டா இருக்குது. அவன் என்ன ஏதாச்சும் பண்றானா என்ன நினைக்கிட்ட? அவன் இதுக்கே கதி கலங்கி போயிருப்பான். ஓகே, வாங்க நம்ம இன்னும் கொஞ்சம் காசு சேர்க்கலன்னு நினைக்கிறேன். ஸோ காம்பேக்ட் 35% மணியா? புரியலையே. 35% மணினாக்க ஒன்று ஸ்டோர் இருக்கு. ஸ்டோரில் ஏதாச்சும் ஃப்ரீயாக தரீங்களாடா? எதுவும் தரலையா? சரி விடுங்க. ரைட்டு, எவ்வளோதான்டா டே ஆகும்? ரொம்ப இருட்டா இருக்கு. டிக்ளேர் வார் ஸ்டார்ட்ஸ் இன். யாரா? நம்ம ப்ளூ தமிழ் கேமிங். யார் மேலே? ஏன் மேலே? ஐயோ, நான் இன்னும் ப்ரோ நான் எதுவுமே வாங்கி வைக்கல ப்ரோ. இருக்கிற எல்லா காசுக்கும் சேர்த்து இது பண்ணிட்டேன். ஐயோ, என்னதான் அடிக்கிறாரு? ஐயா போச்சு. டக்குன்னு தான் செஞ்சு தொலையாண்டா. ராக்கெட் வா டக்குன்னு வா. இதுல ஸ்டோரேஜ்லேயே ஒன்று இருந்தது இல்லை? ஆமாம்ல, வச்சா மறந்துட்டேன். என்னையா ப்ரோ அடிக்கிற? உங்களுக்கு பாருங்க என்ன ஆக போகுதுங்கிற மட்டும் பாருங்க. உங்களை அடிக்க வேணாம்னு நினைச்சேன், கடைசியில் நீங்களே என்ன அடிக்க வச்சிட்டீங்களே ப்ரோ. ஓகே. ஸோ இந்த இடத்துல இந்த இடத்துல இதுக்கு
அந்த ஒரு பில்டிங்க்கு. அப்பாடி இப்போதான் கைஸ் நல்லா வெளிச்சமாக இருக்குது. ஓகே, ஸோ இப்போ நம்ம இன்னும் 3 ராக்கெட் இருக்கா? ஓகே, 3 ராக்கெட் இருக்குது. இப்போ இதை எடுத்து 3மே விடுவாங்க கைஸ். என்ன ஏன் ப்ரோ தொட்ட? அவன் சுடு தண்ணிக்குள்ளேயே கையை விடுவான், ஒன்று சும்மாவா விடுவான் அந்த மாதிரி. அது அங்கே வேணாம் சரி, ஏதோ ஒன்று அங்கேயே போய் விடு. ஓகே, ஸோ இந்த ராக்கெட் எடுத்து இந்த இடத்துல விடு. அப்பா இப்போதாண்டா என்ற மனசு குழுன்னு இருக்கு. ஐயோ, அவர் என்ன வந்து அடிச்சுட்டு இருக்கிறாரு? நம்ம இன்னும் நிறைய மிசைல்ஸ் வாங்கணும், அதுக்கு ஃபர்ஸ்ட் காசு வேணும். ஐயோ, அதுதான் என் ப்ரோ என்னோட காசு சம்பாதிக்கிற மிஷின். ஐயோ, இன்னும் செகண்ட் இன்னும் நிறைய அடிச்சாக்க அது காலி. ஐயோ, நம்ம டக்குன்னு போய் கொஞ்சம் ஏதாச்சும் வீடு வாங்கணும். என்ன கைஸ் இது இவ்வளோ காசு? ஓ அந்த 35% மணி வந்து இதுக்கு தானா? ஓகே, நவ் ஐ அண்டர்ஸ்டாண்ட். ஓகே, இந்த கார்னர் மார்க்கெட்டே இன்னொன்று வாங்கி போடுவோம். டக்குனு காசு எதிர்ச்சா. ஓகே, டக்கு பிளேஸ் இந்த இடத்துல ஏதோ ஒரு இடத்துல பிளேஸ் பண்ணு. டக்குன்னு நம்ம காசு வரணும், வந்துகிட்டே இருக்கணும். ஓகே, இது நல்லா இருக்கு. இந்த கேம் நல்லா தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் ஃபுல்லாக விளையாண்டு பார்க்கல, இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கிறேன்ல. வாங்க இந்த மாதிரி கேம்ஸுக்கெலாம் பார்ட் 2லாம் வேணான்னு நினைக்கிறேன். ஒரு வேளை உங்களுக்கு இந்த கேமுக்கு அதாவது இந்த மாதிரி கேம்ஸுக்கு இல்லை, ஐ மீன் இந்த கேமுக்கு உங்களுக்கு பார்ட் 2 வேணும்னாக்க கமெண்ட்ல பார்ட் 2ன்னு சொல்லுங்க. அதிகமாக வந்தாக்க நான் இதுக்கு வேணா பார்ட் 2 போடுறேன். ஓகே, லேக் அடிக்குதானா ரொம்ப? என் ஃபோன் தாங்கலையா இல்லை இந்த கேம் அப்படிதானு தெரியல. காசு சம்பாரிச்சு கொடுங்கடா வேற பசங்களா. இந்த இடம் இது ஒன்று, அப்புறமா அது ஒன்று. நல்லா காசு சம்பாதிங்க. அது ஃப்ரீயாக கொடுத்தாக்காச்சும் பரவாயில்ல, எதுவும் கொடுக்க மாட்டேங்கிறீங்களே இவங்க. கிரியேட் ஃப்ராக்ஷன்னா எனக்கு மேக்ஸில் வர ஃப்ராக்ஷன் மட்டும்தான் தெரியும். இவங்க என்னென்னவோ சொல்கிறீங்களே. 30 ரூபாய்க்கு வைப்பர் க்ரூஸ்னு ஒரு ராக்கெட்டு, ஹாம்பர் பெலாஸ்டிக்கு, டைட்டன் ஸ்ட்ரைக்கு ராக்கெட்டு, கிரிம்சன் ஸ்ட்ரைக்கு, கோல்டன் லான்ச்சு, லிவைத்தன் சேஜு, டைட்டன் ஃபேங்கு, ஷேடோ வைப்பர். இருக்கிறதுல இதாங்க ரொம்ப காஸ்ட்லி ஷேடோ வைப்பர். ஸோ இதில் பார்த்தீங்கன்னாக்க டிஃபென்ஸ் ராக்கெட்ஸில் பார்த்தீங்கன்னாக்கா இன்டர்செப்டர் ராக்கெட் 3 தான் இருக்குது. ஆனால் இது ரெண்டுமே ஒரே தானே? இன்டர்செப்டர். ஆமாங்க, இது ரெண்டுமே ஒரே பேர் தான் இருக்குது. இன்டர்செப்டர். ஆமாம். ஏன் அப்படி வேற இது பண்ணி வச்சுருக்கீங்க தெரியல. மறக்காமல் தெரிஞ்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்க கைஸ். இந்த கேமே இப்போ தான் சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஒரு வேளை இந்த கேம் நீங்கள் நல்லா பார்த்துட்டு இருந்தீங்கன்னாக்க இது பண்ணுங்க. ஓகே, இப்போ நான் என்ன பண்ணணும்? காசு சேர்ந்துச்சுனாக்க இங்கே போய் ஒரு வீடு வாங்கலான்னு பார்த்தாக்க வீடு வாங்க முடியலையே. நெக்ஸ்ட் வீடு வாங்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ வாங்கியாச்சு. ப்ரோ நீங்கள் எங்கே வந்துட்டீங்களா? ஹலோ ப்ரோ, எப்படி இவங்க வந்தாங்க? நீச்சல் அடித்து வந்தாங்களோ என்னவோ? அப்படிலாம் பண்ண முடியுமா? ஆனால் அப்படிலாம் பண்ண முடியாது, தெரியல. இருங்க செக் பண்ணி பார்க்க. ஸோ கைஸ், ஒரு சின்ன ஏஎஃப்கே போட்டேன். சின்னதுனாக்கா நீங்களே பார்த்துருப்பீங்க. இப்போ தான் ஒரு 20,000க்கு வாங்கினேன், திரும்பி 20,000 தான் சேர்த்துருக்கேன். 20,000 30,000. ஸோ இதுக்கு வந்து என்ன வாங்கலாம்? சிசிடெல் மாடல் மெட்ரோ பேங்க்குன்னு இருக்குது. மெட்ரோ பேங்க் வாங்கலாம் கைஸ். பேங்க்கு வீடு மேலே வீடு கட்டி வாழும் எங்கள் தீமானே ஜிங்கு சிக்கு. ஓகே, வாங்க. பின்னாடி வா. ஓகே. ஸோ வச்சாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணும்? ஸோ இப்போ என்ன பண்ணணும்? ஓகே. ஸோ இப்போ என்ன பண்ணலாம்? இன்னும் நம்மகிட்ட காசு சேரல கைஸ். இருங்க,
கொஞ்சம் காசு சேர்த்து நம்ம ராக்கெட் வாங்கிக்கலாம் நினைக்கிறேன். ராக்கெட் ஒரு 10,000 ரூபாய்க்கு இப்போ ஒரு ராக்கெட் வாங்கிக்கலாம். ஏன்னா திடீர்னு இப்போ எவனாச்சும் நம்ம மேலே வார் தொட, நம்ம ப்ரோ கூட வந்து நம்ம திடீர்னு வார் தொடுத்துடலாம். ஸோ எல்லாத்துக்கும் தயாராக இருக்கணும். நம்மக்கிட்ட இன்னும் ஒரு மிசைல்ஸ் கூட இப்போ வரைக்கும் இல்லை, இப்போ நான் வந்துடுச்சு. ஸோ இந்த ஒரு மிசைலை வச்சே நான் மொத்த மெட்ராசிட்டியும் க்ளோஸ் பண்ணிடலாம். ஓகே, ஸோ இப்போ காசு சேர்க்கறதுங்க ஒரு பெரிய விஷயமா இருக்குது. இந்த கேம் நல்லா தான் இருக்குது. இந்த கேமுக்கு நான் வந்து ஒரு 10க்கு எவ்வளோ கொடுக்கலான்னாக்க ஒரு 8 கொடுக்கலாம் கைஸ். நல்ல கேம் இது. இன்னும் நான் ஃபுல்லாக விளையாடல. ஃபுல்லாக விளையாண்டக்கு இன்னும் இதோட அதிகமாகவும் போகலாம், இல்லை கம்மி கூட ஆக வாய்ப்பு இருக்குது. ஓகேவா, இப்போதைக்கு நான் விளையாண்டதாச்சும் சொல்கிறேன். ஓகேவா, கேம் முடியும் போதும் ஒரு தடவை சொல்கிறேன். ஓகேவா, ஞாபகம் இருந்தால் சொல்கிறேன். ஏன்னா திடீர்னு மறந்துக்கிட்டு போயிடுறேன், நான் மறந்து போயிடுறது. ஓகே, ஸோ இருங்க, நம்ம அந்த பக்கம் போக முடியுமா? இது என்ன, அது தண்ணியா? இங்கே பாருங்க கைஸ், நீச்சல் அடிச்சுட்டு போகிறேன். நான் நீச்சல் அடிச்சுக்கிட்டு போயிட்டுருக்கிறேன். ஓகே, ஸோ பார்த்தீங்கன்னாக்கா இப்போ என்ன பண்ணுறது? ஐயையோ, இருங்க ஒரு பேஸுக்கு போயிடலாம். ஓகே, இதோ இங்கே ப்ரோ ஹலோ, ஹாய் ஹாய் ஹாய். ஓகே, இவர் என்னென்னலாம் கட்டி வச்சிருக்காரு? ஏதோ வீடு மாடி கட்டி வச்சிருக்காரு. அவர் ஏன் பேஸுக்கு நேரத்துக்கு போயிருப்பாருன்னு நினைக்கிறேன். இவர் என்ன இவ்வளோ வீடு கட்டி வச்சுட்டாரு? இப்போ ஏற்கனவே விளையாண்டுருப்பாரு போல. விளையாண்டுறதுனால தான் நம்ம நல்லா காசு சேர்த்து வச்சிட்டோம். இவர் கூப்பிட்டு உள்ளார இப்போதான் அவர் ஃபர்ஸ்ட் விளையாடுவார், போட்டு சும்மா அடின்னு அடிக்க வேண்டியது தான் அப்படின்னு நினச்சிருக்காரு போல. தெரிஞ்சு போச்சு, நீங்கள் உங்கள் ஐடியாலாம் எனக்கு புரிஞ்சு போச்சு. அதுக்கு தான் நான் ட்ரை பண்ணிட்டு இருக்கிறீங்கன்னு நல்லா தெரியுது ப்ரோ. இந்த கேமை பார்த்துட்டு இருந்தீங்கச்சு, இந்த வீடியோவை பார்த்துட்டு இருந்தீங்கன்னாக்க உங்கள்கிட்ட தான் நான் சொல்கிறேன். ஓகேவா, ஓகே, இப்போ நம்ம இடத்துக்கே போயிடலாம். ஷாப் அமுக்குனாங்க, நம்ம இடம் வந்துடுது. வந்துடுது சூப்பர். ஓகே, 30,000 சேர்ந்துருச்சு அதுக்குள்ளார, பரவாயில்ல. ஓகே, ஸோ இப்போ மெட்ரோ பேங்க் வாங்குவோம். திரும்பி இன்னொரு மெட்ரோ பேங்க். ஸோ இன்னொரு மெட்ரோ பேங்க் எங்கே வைக்கலாம்? ஆக்கு பாக்கு வெத்தலை பாக்கு தாம் தூம் தொய்யா ஆஸ்தல கடி இதாயா. ஸோ வந்து இப்படி வைக்க சொல்லுச்சு. எது சொன்னுச்சுனாக்க இவ சொன்னேன்ல, அது சொன்னுச்சு. ஸோ ஐயோ, இங்கே வச்சாலே கரெக்டாக இருக்குமா? எல்லோரும் வந்து அடிக்க மாட்டாங்க. அடித்தாலும் அடிக்கலாம். இந்த பேங்க் ஹெல்த் அதிகமாக இருக்குமா என்ன? ரீஃபண்டு செலக்டடு இல்லை. எப்படி போய் இது பார்க்குறது? ஹெல்த் எப்படி கைஸ் போய் பார்க்குறது? அப்பாடி இடிஞ்சிருச்சு. ஸோ ப்ரோ வந்து நீச்சல் போட்டுட்ருக்காரு, கண்டம் விட்டு கண்டம் தாண்டிக்கிட்டு இருக்காரு. மிலிட்டரினாக்க எதுனது? ஃபேக்ட்ரி, லான்ச் ராக்கெட்ஸ், இது மட்டும்தான் இருக்கா? இது ஃபார்மா ஃபஸ்ட்டு வந்தோடனே வார் டிக்ளேர்டா? யாரா டிக்ளேர்டு? ஏய் அடா பாவீங்களா, அதுக்கும் வந்து இதெல்லாம் எடுத்து வச்சுக்கிறேன் கைஸ். திடீர்னு என்கிட்ட வந்து இதெல்லாம் ராக்கெட் போயிடுச்சுனாக்கா. எடுக்கலையா? ஏய் டக்குனு ஐயோ, ராக்கெட் டக்குனு வை. வேகமாவா? இந்த இடத்துல இந்த இடத்துல வை. யாருக்கு வார் டிக்ளேர் ஆயிடுச்சு? இப்போ தெரியல. நம்ம தான் ஃபஸ்ட்டு பேஸு, ப்ரோ செகண்ட் பிளேஸு, அப்புறமா இந்த இவர் பணக்காரங்க வந்து 3வது பேஸு, ஃப்ரான்ஸ்காரர் வந்து 4வது பேஸு. ஓகே, ஸோ இப்போ 30,000 சேர்ந்துருச்சு அதுக்குள்ளார. அப்போ இன்னொரு மெட்ரோ பேங்க் வாங்கி போட்டுடலாம். நம்ம பாலுக்கு சும்மா காசு வாங்கி சேர்த்துக்கிட்டே போகணும் கைஸ். ஸோ இது ஹெல்த் வந்து 340 ஹெல்த் இருக்குமா இதுக்கு? ஓகே, ஹாய் பின்னாடி வா பின்னாடி. வார் டிக்ளேர் பண்ணிட்டாரு. ஓ, பிளேஸ் பண்ண முடியாதா? ஓகே, அப்போ இருங்க. இன்னும் நான் வந்து இது வாங்கவே இல்லை. இதுதான் அப்பப்போ வாங்கி வச்சுக்கணும்னு பையங்க. எங்கே? இங்கே தான் இருக்காரு ப்ரோ. ஸோ இவரோட வீட்டை போய் அடிச்சிட வேண்டியது தான்.
வார் ஸ்டார்ட் பண்றியா ப்ரோ? என்கிட்ட இருந்து மிஸ் ஆக முடியாது ப்ரோ நீ. அவ்வளோதான். ஓகே ஓகே, அவளை அடிச்சாச்சு. ஸோ இன்னொரு நெக்ஸ்ட்டு மிசைலும் போட்டிருக்கேன். வாரே நின்று போச்சா? ஓகே. ஸோ இப்போ வேற என்ன பண்ணுறது? இது நம்ம ஃபஸ்ட்டு வாங்கி வச்சிடும் கைஸ். எனக்கு திடீர்னு எவன் வேணாலும் வந்து போர் தொடுத்துட்றாங்க நம்ம மேலே. ஸோ அதுக்கு நம்ம ப்ரோ கூட நம்மளை வந்து வார் தொடுத்துட்றாரு. ஸோ அதனால் நம்ம வந்து எப்பயும் எச்சரிக்கையாக இருக்கணும். ஓகே, என்ன கைஸ் இது சவுண்டு? ஓ, ஜம்ப் பண்ணால் இப்படி ஒரு சவுண்டு வருமா? ஓகே ஓகே, இப்போதான் கேட்குற மாதிரி இருக்குது, இவ்வளோ நேரம் கேட்கல. ஓகே, ஸோ இதை யார் மேலே இப்போ விடலாம்? இருக்கட்டும். ஓகே, அதுக்குள்ளார 20 நிமிஷம் ஆயிடுச்சு. அடேங்கப்பா, இந்த கேம் விளையாடுறதே தெரியல. இன்னொரு மிசைல் இப்போ வாங்கி வைப்போம். ஓகே, ஆமா. ஓகே, வந்தாச்சு, அங்கேயாச்சு. இந்த சவுண்டு நல்லா இருக்குது. இது நல்லா இருக்கு. ஓகே, இருக்கிறதுல காஸ்ட்லியஸ்ட் எவ்வளோ? 13,50,000 ரூபா. ஓகே, ஸோ கிட்ட தான் இருக்கிறோம். இங்கே பிறகு மெட்ரோ டேங்க் வாங்கினாக்க பொட்டிக் ஹோட்டல், அர்கேட் கேஷ் ஹப்பு, ரெசார்ட் ரெசிடென்ஸு, எக்ஸ்சேஞ்ச் டவரு, கிராண்ட் ஹோட்டல் டவரு, பேங்கா. அப்போ இது என்னது? மெட்ரோ பேங்க்கு. என்னங்க வித்தியாசம் ரெண்டுத்துக்கும்? கையில் ஒரு மெட்ரோ பேங்க் இருக்குது. ஃபஸ்ட்டு நல்லா பின்னாடி கொண்டு வா. முன்னாடி போகாத, பின்னாடி பிளேஸ். ஓகே, டன். இப்போ இன்னும் நல்லா காசு ஈஸியாக சேரும். ஒரு செகண்டுக்கு நம்மளுக்கு எவ்வளோ கிடைக்குது? 300 ரூபா ஒரு செகண்டுக்கு இப்போ நம்மளுக்கு கிடைச்சிட்ருக்கு. ஓகே, ஸோ நைஸ். இப்போ நம்ம ஒரு நல்ல இதுதான் விளையாண்டுட்ருக்குறோம். ஸோ இந்த கேமை ஃபுல்லாகவே முடிச்சிடலாம். பார்ட் 2 வேணாம்னு தான் நினைக்கிறேன். ஆமாம், வேணாம். பார்ட் 2 வேணாம், பார்ட் 1 முடிச்சுக்கலாம். வேற என்ன வாங்குறது? 30,000 சேர்ந்தாக்க இது வாங்கலாம், இல்லை 40,000 சேர்த்துட்டு பொட்டிக் ஹோட்டல் வாங்கலாமா? இல்லை மெட்ரோ பேங்கே வாங்கலாமா? பரவாயில்ல, சேர்ப்போம். காசா பணமா? நம்ம காசு தானே, நம்ம சேர்த்து வைப்போம். சிறுக சேர்த்துட்டு வாங்கலாம். ஓகேவா? ஓகே, டன். டமாக்கா டன். ஸோ நான் திரும்பி தான் சொல்கிறேன், மறக்காமல் இன்னும் பார்க்குறவங்க லைக் பண்ணலனாக்கா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி, பெல் ஐகானை எல்லாத்தையும் போட்டு வச்சுக்கோங்க. ஓகேவா? பெல் ஐகானை ஆள்லையும் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ அது நான் அப்போ இங்கே போடுறதுனால ஐயோ வார் டிக்ளேரடா. ஸோ நீங்கள் வந்து நோட்டிஃபிகேஷன் வரும். நான் என்னென்ன வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகேவா? ஸோ அதை மறக்காமல் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? எல்லாம் என்ன ஏன் மேலே வறுத்துடுத்துட்டீங்களா? ஐயோ இருங்க பாய். அப்போ நான் இருங்க 41,000 சேர்ந்துருச்சு. யார் ஃபர்ஸ்ட்? அவங்க 2 பேர் விட்டுக்குறாங்க. நம்ம ப்ரோவும் அந்த ஃப்ரெஞ்சுக்காரனும் விட்டுறாங்க. அப்போ இந்த பொண்ணு ஏன் மேலே துடுத்துருக்கு. ஐயோ, அப்போ டக்குன்னு போய் ஏதாச்சும் வாங்கி வச்சிடுறேன். பொட்டிக் ஷாப்பு இல்லை அர்கேடு. 52 வந்துருச்சு. ரெசார்ட்டே வாங்கிடலாமே. ரெசார்ட்டே வாங்கலாம் கைஸ். ரெசார்ட் வாங்குறது தான் பெஸ்ட்டு. ஓகே, ரெசார்ட் வாங்கியாச்சு. என்ன இவ்வளோ பெருசுக்கு இருக்கு? தடிமாறு சைஸில் இருக்குது இதெல்லாம். ஓகே, இங்கே வைக்கலாம். ஓகே, டன். இங்கே பாருங்க கைஸ், இது மினியேச்சர் போல. ஆமாம், மினியேச்சர் கைஸ். இது என் நாடு. அப்போ என் மண்டியகர்கள்லாம் எங்கே? என் சிட்டிசன்ஸ்லாம் எங்கே கைஸ்? காணாமல் போயிட்டாங்க. ஸ்விம்மிங் பூல் இருக்கு, ரெசார்ட். ஆமாம், ரெசார்ட்னாக்கா ஸ்விம்மிங் பூல் இருக்காதா? இது மேலே ஏரியில் நிற்க முடியுது. இது மேலே டவர்லாம் இருக்கு. அப்படியேங்கப்பா, அப்போ ஃபோனுக்கு பஞ்சமே இருக்காது போல. இது ஒய்ஃபைக்கு ஈஸியாக பக்கத்தில் தானே டவர் இருக்குது. மேலே வீட்டு மாடியில் தான் டவரே இருக்குது. ஓகே, ஸோ வேற என்ன இப்போ பண்ணுறது?
புதுசாக வேணா ஒரு இது வாங்கலாமா, வைப்பர் க்ரூஸ். வாங்க இப்போ இது வாங்கலாம். இந்த 30,000 கொடுத்து இது ஒன்று வாங்குறேன். ஓகே, ஸோ இப்போ நம்மளுக்கு எவ்வளோனாக்க கிட்டத்தட்ட எவ்வளோனாக்கா 5,000, 5,000 பாருங்க, 500 ரூபாய் per செகண்டுக்கு வருது, விச் இஸ் கிரேட். ஓகே, ஸோ 2 செகண்ட்ஸாக நம்மளுக்கு 1K சேர்ந்தது. ஓகே, நீங்கள் என்னவோ பேசிக்கிறீங்க. எவனை என் மேலே வார் தொடுத்துட்டான், எவன் ஹூ டிக்ளேர்டு வார் ஆன் மீ, ஏன்னா எனக்கு டிக்ளேர் பண்ணியிருக்கான். ஏலே கண்ணு ஒன்றும் தெரியலே, நைட்டு ஆனால் கண்ணு தெரியலையே, என் மேலே விட்றானே தெரியலையே. வார் டிக்ளேர்டு, எவன் டிக்ளேர்டு? வாங்க, எவனாச்சும் மாட்டுவான், அவன் மேலே சுற்றுவான். இந்த ஃப்ரெஞ்சுக்காரனாக தான் இருக்கும். இப்போ இவன் நம்ம பாருங்க என்ன ஆக போகிறான்னு. ஸோ மூளையில் வந்து வச்சிருக்காரு. மூளையில் வச்சா என்ன நினச்சாலும் தெரியல, மூளையில் வச்சா பார்க்க மாட்டாங்க. there are no builda. ஓ, எந்த பில்டுமே இல்லையா அங்கே? ஓ, அப்போ அவர் வந்து சாம்ராஜ்யமே சுக்குநூறா ஆகிப்போச்சு. நசுக்கி விட்டேன் சிவகாமி, அந்த டைலாக் மாதிரி இருக்கு. அவரை யாரு அவங்க இது பண்ணாங்கன்னு தெரியல, வார் இது பண்ணாங்கன்னு, டிக்ளேர் பண்ணி தோக்கடிச்சாங்கன்னு. ஓகே, பாரி கேமர். ஓ, என்னோட ஷாப் தானா? திடீர்னு பாரி கேமர்னு பார்த்தோன்னே ஐயோ என்ன நான் தான் இங்கே இருக்கிறேன்னு ஜெர்க் ஆயிட்டேன். ஓகே, 50,000 சேர்ந்துருக்கு. 50,000க்கு இதுதான் வாங்க ரெசார்ட்டு. 54,000 செஞ்சிருச்சா? ஓகே வாங்கலாம். சோல்ட் அவுட்டா? என்ன சோல்ட் அவுட்டு? என்ன கைஸாச்சு? ஸ்டாக்குன்னு இருக்கு. இப்போ இதுக்கு ஸ்டாக் சேருமோ இன்னும்? ஓ அப்படியா, அப்படிங்கப்பா, இது என்கிட்ட சொல்லவே இல்லை. டேய் காலையில் ஆக்குங்கடா, நைட்டாகவே இருக்குது ரொம்ப நேரமா. காலையில் சீக்கிரமாக ஓடிடுது, நைட் ஆனால் ரொம்ப நேரமாக இருக்குது. ஓகே, ஷாப்பில் ஏதாச்சும் வாங்கலான்னு பார்க்குறேன். நம்ம ப்ரோ வேற அடிக்கடி வந்து விசிட் பண்ணிட்டு போயிட்டு இருக்கிறாரு. திடீர்னு ஏதாச்சும் பெரிய மிசைல எடுத்து விட்டுற போறாரு. ராக்கெட் லான்ச்சர்ஸ். ஓகே, நெக்ஸ்ட்டு 74,000 ரூபாய் சேர்ந்துருச்சு. ஏதாச்சும் கிராண்ட் ஹோட்டல் டவரை கட்டலாம். ஸோ நம்ம ஏன் பேங்க் கட்டக்கூடாது? பேங்க்னாக்க 10 செகண்டுக்கு 1Kனாக்க 1 செகண்டுக்கு 100 rupees தான் கொடுக்குமா? இது கூட நல்லா தருது, ரெசிடென்ஸ் கூட நல்லா தருது. என்ன காய்ஸ் இது? நம்ம பேங்கே வச்சுப்போம். இருக்கிறதுல இது எவ்வளோ தருது? 8 செகண்டுக்கு 1 லட்சம். எப்படி சொல்றது இதை? 1,800. 1,800. ஓகே, நம்ம பேங்கே வாங்கிப்போம். எதுக்கு? ஓகே, பேங்க்குக்கு காசு எவ்வளோனாக்க 1,04,000, 40,000. ஓகே ஓகே, நாங்கள் சிறுக சேர்க்கலாம் ஆரம்பிக்கலாம். ஐயோ, என் மேலே வார் டிக்ளேர் பண்ணிட்டாரா? இருங்க ப்ரோ. யாருங்க இவங்க? ஐயோ, எவனோ ஜாயின் பண்ணிட்டாங்களே. இங்கேதான் இருக்காரு ப்ரோ. என் மேலையா ப்ரோ டிக்ளேர் பண்ணுற? பாரு ப்ரோ, இது 20 எப்படி? என்கிட்ட இருக்கிறதே 4. ஐயோ, எல்லாம் வந்து விட்றாரு. ஐயோ, கிளிச் ஆகுதே, கிளிச் ஆகாத. கொஞ்சம் ஒரு பெரிய இது வாங்கினேன், என்னாச்சு இது? ஐயோ, ஏதோ இது பண்ணிட்டாரு. ஐயோ, டக்குனா அவர்கிட்ட ஏதோ பெரிய பேங்க் ஒன்று இருக்கு, அதான் அதை இது பண்ணும் ஃபஸ்ட்டு. ஓகே, ஸோ அவர் இதுதான் டார்கெட் பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ இந்நேரத்துக்கு போய் முடிஞ்சிருக்கும். இது ஏன் தொட மாட்டேங்குது? ஐயோ, அது பாருங்க. ஐயோ ப்ரோ வேணாம் ப்ரோ. போச்சு, முடிஞ்சு போச்சு. சோழியை முடிச்சு விட்டாரு. அவ்வளோதான், நம்மளை முடிச்சு விட்டாங்க. போங்க,
அவரோட பேங்க் நானா காலி பண்ணிட்டேன் கைஸ். இப்படிதான் ஒரு உண்மையான வீரன் இருக்கணும். இதுதான் அப்பப்போ வச்சுக்கணும்ங்கிறது. ஐயோ திரும்பியா அவர் இது பண்றாரு. இப்ப எல்லாமே காசு அதிகமாயிருச்சா, இறங்கிடும். ஐயோ ப்ரோ, ஏன் ப்ரோ இப்படி பண்றீங்க? இப்ப இருக்கிற காசுக்கு நம்மளால முடிஞ்சாக இது கூட வாங்க முடியும், டைட்டன் ஸ்ட்ரைக் ராக்கெட் கூட. ஆனா நான் வாங்காம ஏன் இருக்கேன்? எனக்கு அடிச்சுட்டு போட்டும். எல்லாத்தையும் அடிக்கிறாரு. ஐயோ இத பார்க்க யாரும் இல்லையா கடவுளே. அவ்வளோதான், முடிச்சிட்டாரு. ஓகே, இப்போ இனிமேல் வாங்கிக்கலாம் நம்ம. பாரு ப்ரோ, காசு இல்லைன்னாலும் இவ்வளோ இது பண்றீங்க. இப்போ பாருங்க, காசு சேர்த்துட்டு எப்படி உங்களை அடிக்கிறானுங்க அதை மட்டும் பாருங்க. எதுக்குடா இவரை கூப்பிட்டு அந்த கேமுக்கு இப்படி பண்றாரு அப்படின்னு நீங்க நினைக்கிற லெவலுக்கு நான் அடிக்க போறேங்க ப்ரோ. பார்த்துக்கோங்க, ரிவெஞ்ச் இஸ் கமிங். துரேந்தர் ரிவெஞ்ச் மாதிரி இது பாரி ரிவெஞ்ச் கைஸ். பண்றதெல்லாம் பண்ணிட்டு ஓகேவா ப்ரோன்னு கேக்குறீங்களா ப்ரோ? பின்னட்டும். என்ன அது ஃபினிஷ்டு? ஓ ரெக்கார்டிங்கா? இல்ல ப்ரோ, இன்னும் என் மேல வரல ஏதோ ஒண்ணு. ஆமாம் ப்ரோ, வீடியோ கோயிங் ப்ரோ. வை யூ கம்மிங் ப்ரோ? ஏன் என் மேல இது வரமாட்டேங்குது அதை சொல்றது? ஒன்று. ஓகே, நம்ம பேங்க் வச்சாச்சு. இன்னும் கொஞ்சம் காசு சேர்த்துட்டு இப்போ என்ன வாங்கலாம்? ஃபேக்ட்ரி வாங்கலாமா இல்லை எது வாங்கலாம்? நான் காசு சேர்த்து வச்சு ஃபேக்ட்ரி வாங்கலாம்னு இருக்கேன். ஓ அப்போ வந்து கேம் பிளே முடிஞ்சிருச்சுன்னு நினச்சிட்டு தான் வந்து எல்லாத்தையும் என் மேலே விட்டுருக்காரு. அதை பார்த்தா பாதி என்னோட வம்சாவளியே அழிஞ்சு போச்சு. இப்போதான் புரிஞ்சிருச்சு. உலகம் தெரிஞ்சுக்கிட்டேன், உலகம் புரிஞ்சுக்கிட்டேன் கண்மணி. ஓகே, இன்னும் காசு சேர மாட்டேங்குது ப்ரோ. ஏதோ சொல்லிட்டு இருக்காரு, ஆனால் எனக்கு அது கேட்கல. கேம் ரொம்ப ஒரு மாதிரி கிளிச் அடிக்குது. இது எப்போ என்ன சர்வரை விட்டு வெளில துரச போகிறாங்களோ அதே எனக்கு தெரியல. ஓகே, ஸோ கொஞ்சம் ஏஎஃப்கே போடலான்னு நினைக்கிறேன். ஆமாம், ஏஎஃப்கே இஸ் த பெஸ்ட்டு இடம். ஓகே, நான் கொஞ்ச நேரம் ஏஎஃப்கே பண்ணிட்டு வரேன் கைஸ். ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 10 நிமிஷமாக ஏஎஃப்கே போயிருந்தேன். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கிடச்சிருச்சு காசு. ஓகே, எங்கடா போயிட்ட? இங்கே தான் இருக்கிறீங்க. ஒரு நிமிஷம் பயந்தே போயிட்டேன் கைஸ். எங்கே போனான்ட்டு காணாமல் போயிட்டேன். ஃபேக்ட்ரியே வாங்கிடலாம். ஓகே, இவனை இப்போ எங்கே வைக்கிறது? இவனை இப்போ எங்கே இந்த இடத்துல வச்சா கரெக்டாக இருக்குமா, இல்லை இதுக்கு பின்னாடி போனாக்க கரெக்டாக இருக்குமா? ஸோ இங்கேயே வைக்கிறது தான் நல்லதுன்னு நினைக்கிறேன். ஸோ இங்கேயே வச்சாச்சு. ஃபேக்ட்ரி, ஓ பின்னாடிக்க திரும்பி இருக்க ஃபேக்ட்ரி. இது என்ன ஃபேக்ட்ரி? குட்ஸ் ஃபேக்ட்ரியா? மேலே புகையே வரல. இதுதான் புகையா? ஏய், இது பைப்பு மாதிரி இருக்குது, இது புகையா கைஸ்? இங்கே பாருங்க, பைப்பு மாதிரி இருக்குது, இது கேட்ட புகையா? என்னலே சொல்றீங்க? சரி, ஏதோ ஒன்று. ஓகே, ஸோ பார்த்தீங்கன்னாக்கா ப்ளூ தமிழ் கேமிங் ப்ரோ வந்து போயிட்டாரு மீன்ஸ் கேமை விட்டு போயிட்டாரு. அக்கா அவருக்கு வந்து நான் வந்து கிட்டத்தட்ட இது வந்து ஒரு 3/4 மணி நேரம் விளையாண்டுருக்கேன். அவர் ஒரு 1/2 மணி நேரம் இருக்கும்போதே போயிட்டாரு. இங்கே பாருங்க என்ன கைஸ் கிழிச்சுது. இங்கே பாருங்க, இருக்காதே 50 தான் தாங்குமா, ஆனால் 90 இருக்கு. எப்படி? ஏய், இதாச்சும் காமிங்கடா டேய். உள்ளார ஏதாச்சும் ராக்கெட் இருக்கான்னு பார்த்துக்கிறேன்டா டேய். போங்க கைஸ், பார்த்துக்கும் ஒரு மாதிரிங்க. ஓகே, 1,70,70,000 ரூபாய் சேர்ந்துருக்கு. வேணா நான் பேசாமல் பார்ட் 2 போட்டுடலாமா கைஸ்? பார்ட் 2 போடலாமா வேணாமா? ஆனால் ஒரு கேம் எடுத்தாக்க 100% முடிச்சிடணும்.
நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் பார்ட் 2 வேணுமா வேணாமான்ட்டு. ஓகே, ஸோ இந்த இடத்துல இந்த வீடியோ முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ என்ன நம்ம பார்ட் 2 போடலாம் கைஸ். சரி, ஓகே 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 போட்டுடலாம், விடுங்க, பார்ட் 2 போட்டுடலாம். ஸோ கிட்டத்தட்ட எனக்கு இதுவே 35 நிமிஷம் போயிருச்சு. ஸோ இதுக்கு மேலே போட்டாக்கும் நீங்களும் பார்க்காதுக்கு உங்களுக்கும் ஸ்ட்ரென்த் இருக்காது, வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு எனக்கும் ஸ்ட்ரென்த் இருக்காது. ஸோ இந்த இடத்துல இந்த வீடியோ முடிக்கிறேன். ஸோ இத்தனை விடைபெறுவது நான் உங்கள் பாரி. திஸ் இஸ் பாரி தமிழ் கேமிங். பாய் 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 பாய். நெக்ஸ்ட் சொல்லுங்க பார்க்கலாம். பாய்.